வணக்கம். நான் உங்கள் மோகனா. 24/8/2025 ஞாயிற்றுக்கிழமை தினத்தந்தி வெளிநாட்டுச் செய்திகள். ஐரோபி நகர் ஆகஸ்ட் 24. கென்மாவில் இராணுவ பயிற்சியின் போது தீ, பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரூபாய் 25 கோடி இழப்பீடு வழங்க இங்கிலாந்து ஒப்புதல். இந்த பாருங்க. நைரோபி ஆகஸ்ட் 24. கிழக்கு ஆப்பிரிக்கா நாடான கென்யாவில் உள்ள வோல் டைகா வனப்பகுதி இங்கிலாந்து கட்டுப்பாட்டில் உள்ளது. அங்குள்ள ரிப்ட் பள்ளத்தாக்கில் கடந்த 2021ஆம் ஆண்டு இங்கிலாந்து இராணுவ பயிற்சியை நடத்தியது. அப்போது ஏற்பட்ட தீ மளமளவென அருகில் உள்ள பகுதிகளுக்கு வேகமாக பரவியது. இதில் தனியாருக்கு சொந்தமாக சுமார் 7000 ஏக்கர் நிலங்கள் எரிந்து நாசமாகின. மேலும் பலருக்கு மூச்சு திணறல் உள்ளிட்ட உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் கடந்த 4 ஆண்டுகளாக சட்ட போராட்டம் நடத்தி வந்தனர். இந்நிலையில் தீ விபத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சுமார் 25 கோடி இழப்பீடு வழங்க இங்கிலாந்து அரசாங்கம் ஒப்பு கொண்டு உள்ளது. ஆம்ஸ்டர்டாம் ஆகஸ்ட் 24. நெதர்லாந்து வெளியுறவு மந்திரி ராஜினாமா. காசா மீது இஸ்ரேல் தொடுத்த போரில் இதுவரை சுமார் 62,000 பாலஸ்தீனியர்கள் பலியாகி உள்ளனர். லட்சக்கணக்கானோர் தங்களது வீடுகளை இழந்து தவிக்கின்றனர். எனவே பேச்சுவார்த்தை மூலம் போரை முடிவுக்கு கொண்டு வருமாறு உலக நாடுகள் பலவும் வலியுறுத்துகின்றன. ஆனால் போர் நிறுத்தி நிபந்தனைகளை ஏற்காவிட்டால் காசா நகரம் முற்றிலும் அழிக்கப்படும் என இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் இஸ்ரேலுக்கு எதிரான கூட்டு பிரகடனத்தில் 21 நாடுகள் கையெழுத்திட்டன. அதில் நெதர்லாந்தும் ஒன்று. எனவே இஸ்ரேலுக்கு எதிரான பொருளாதார தடை விதிப்பதன் அவசியம் குறித்து வெளியுறவு மந்திரி காஸ்பார் வெல்ட்காம் அமைச்சரவை கூட்டத்தில் விவாதித்தார். ஆனால் அவரது முடிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளிக்கவில்லை. இதனால் தான் கட்டுப்படுத்துவதாக கூறி காஸ்பார் வெல்ட்காம் தனது மந்திரி பதவியை ராஜினாமா செய்தார். வாஷிங்டன் ஆகஸ்ட் 24. எண்ணெய் ஆலையில் பயங்கர தீ. அமெரிக்காவில் லூசியானா மாகாணம் டாங்கியா பாகோவா நகரில் எண்ணெய் ஆலை அமைந்துள்ளது. இங்கு சுமார் 400 பேர் பணிபுரிகின்றனர். வழக்கம் போல் இந்த ஆலையில் ஊழியர்கள் வேலை பார்த்து கொண்டிருந்த போது திடீரென தீப்பிடித்து கொழுந்துவிட்டு எரிந்த தீயால் அந்த இடம் கரும்புகை மண்டலமாக காட்சியளித்தது. எனவே அதனை சுற்றியுள்ள பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர். இதற்கிடையே அங்கு விரைந்து தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை போராடி அணைத்தனர். அதிர்ஷ்டவசமாக இந்த தீ விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. பீஜிங் ஆகஸ்ட் 24. சீனாவின் கட்டுமான பணியின் போது பாலம் இடிந்து 12 தொழிலாளர்கள் பலி. சீனாவில் கட்டுமான பணியின் போது ரயில்வே பாலம் இடிந்து 12 பேர் பலியாகி உள்ளனர். சீனாவின் குயிங்காய் மாகாணத்தில் மஞ்சள் ஆறு பாய்கிறது. இந்த ஆற்றின் மீது மிகப்பெரிய ரயில்வே பாலம் கட்டப்பட்டு வருகிறது. 2 கிலோமீட்டர் தூரம் உள்ள இந்த பாலம் கட்டுமான பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அப்போது திடீரென அந்த பாலம் இடிந்து விழுந்தது. இதனால் அங்கு வேலை பார்த்து கொண்டிருந்த தொழிலாளர்கள் ஆற்றில் விழுந்தனர். இதுகுறித்து மீட்பு படையினருக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் அவர்கள் அங்கு விரைந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது அந்த ஆற்றில் இருந்து 12 பேர் பிணமாக கண்டெடுக்கப்பட்டனர். அவர்களுக்கு அந்த நாட்டின் அதிபர் ஜின்பிங் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். இந்த விபத்தில் மேலும் 4 பேர் ஆற்றில் விழுந்த மாயமாகி இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே ஹெலிகாப்டர் படகு மூலம் அவர்களை தேடும் பணியில் மீட்பு படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். கட்டுமான பணியின் போதே பாலம் இடிந்த சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எனவே அதற்கான காரணம் குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். வாஷிங்டன் ஆகஸ்ட் 24. பஸ் கவிழ்ந்து 5 சுற்றுலா பயணிகள் சாவு. அமெரிக்காவின் நியூயார்க் மாகாணத்தில் பிரசித்தி பெற்ற நாயகரா நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது. அங்கு இந்தியா, சீனா, பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்துள்ள சுமார் 50 பேர்
சுற்றுலா சென்றிருந்தனர். சுற்றுலா முடிந்துவிட்டு பஸ்ஸில் அவர்கள் நியூயார்க் சென்று கொண்டிருந்தனர். அப்போது டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து தறிகெட்டு ஓடிய பஸ் விபத்துக்குள்ளானது. தகவலின் பேரில் அங்கு விரைந்து மீட்பு படையினர் பஸ்ஸில் சிக்கியவர்களை மீட்கும் பணியை துரிதப்படுத்தினர். ஆனால் அதற்குள் 5 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். காயமடைந்த 40 பேர் ஹெலிகாப்டர் மூலம் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த விபத்தால் சில மணி நேரம் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. முதல் கட்ட விசாரணையில் சீட் பெல்ட் அணியாததால் 5 பேரும் தூக்கி வீசப்பட்டு இறந்தது தெரிய வந்துள்ளது. உலகை சுற்றி அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் பச்சி எம் குழந்தை கடத்தப்பட்டதாக பெற்றோர் போலீசில் புகார் அளித்தனர். அதன் பேரில் போலீசார் சம்பவம் நடைபெற்ற இடத்தில் உள்ள கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தனர். இதில் குழந்தை கடத்தப்பட்டதற்கான ஆதாரம் எதுவும் சிக்கவில்லை. இதனை அடுத்து குழந்தையை கொலை செய்திருக்கலாம் என சந்தேகத்தின் பேரில் பெற்றோரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். இங்கிலாந்து உள்ள RMD ரயில்வே தொழிற்சங்க உறுப்பினர்கள் சம்பளம் உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்றனர். இதனால் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக தொழிற்சங்கம் அறிவித்துள்ளது. எனவே வார இறுதியில் ரயில்வே சேவை பாதிக்கப்படலாம் என பொதுமக்களுக்கு அரசாங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தென் சீன கடல் விவகாரத்தால் பிலிப்பைன்ஸ் சீனா இடையே அடிக்கடி மோதல் போக்கு நிலவுகிறது. சமீப காலமாக இந்த பிரச்சனை தீவிரமடைந்துள்ள நிலையில் சீனாவின் நடவடிக்கை குறித்து ஆஸ்திரேலியாவுடன் பிலிப்பைன்ஸ் விவாதிக்க உள்ளது. இதற்காக ஆஸ்திரேலியா இராணுவ மந்திரி ரிச்சர்ட் மார்லஸ் இதனைத் தொடர்ந்து சுமார் 3500 இராணுவ வீரர்கள் நேரடி துப்பாக்கி பயிற்சியிலும் ஈடுபட உள்ளனர். துருக்கி நெதர்லாந்தை சேர்ந்த ஒருவர் தனது மகன்களை அழைத்து கொண்டு துருக்கி நாட்டுக்கு சுற்றுலா சென்றிருந்தார். அவர்களை அங்கு பாத்தி நகரில் உள்ள ஒரு ஓட்டலில் தங்கியிருந்தனர். அப்போது அவர்கள் தங்கியிருந்த அறை வெகு நேரமாக தட்டியும் திறக்கப்படவில்லை. இதனை அடுத்து கதவை உடைத்து கொண்டு உள்ளே சென்றபோது 2 சிறுவர்களும் இறந்து கிடப்பதைக் கண்டு தந்தை அதிர்ச்சியடைந்தார். இது குறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இத்துடன் இந்த வெளிநாட்டு செய்திகள் முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடம் டாடா பை பை சொல்லி விடைபெறுகிறேன். உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.